பைக்கில் கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மாமா. ரொம்ப ஜாலியாக இருக்குது உங்கள் கூட பைக்கில் வர்றது. அதான் கூட்டிட்டு வந்துட்டல, அது ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிற? பேசாம வாயை மூடிட்டு வா, புரியுதா? எங்க போனோன்னு சொல்ல, அங்க கூட்டிட்டு போய் உன்னை விடுறேன். மாமா எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, என்னை ஜவுளி கடை கூட்டிகிட்டு போங்க மாமா. உனக்கு ட்ரெஸ் வேணா உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் வாங்கிக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு என் உயிரை எடுத்துட்டு இருக்கேன்? நான் வீட்லயாச்சும் இருந்திருப்பல, இந்த வெயில என்னை எதுக்கு அலைய வைக்கிற? மாமா கட்டிக்க போகிறவளுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா என்ன மாமா குறைஞ்சா போயிடுவீங்க? யாரடி நான் கட்டிக்க போறேன்? கட்டிக்க போறவாங்கிறீ? யார் அது நான் கட்டிக்க போறவா? சொல்லுடி. நான் தான் உங்களை கட்டிக்க போகிறவ, அதான் சொன்னேன். என்னை தவிர உங்களை எவ்வளோ கட்டிக்கவும் மாட்டான் பார்த்துக்குங்க. நான் தான் போனால் போதுன்னு உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏய் சந்தியா, என்னை யாரும் கட்டிக்கவே வேணாம், நீ எனக்கு வாழ்க்கையும் கொடுக்க வேணாம். பேசாம வாயை மூடிட்டு வாடின்னு சொன்னேன். அப்படிலாம் என்னால் வாயை முடிக்கிட்டுலாம் வர முடியாது மாமா, நான் பேசிக்கிட்டே தான் வருவேன். பேசிக்கிட்டே இரு. நீயும் எவ்வளோ தூரம் தான் நீயும் பேசிக்கிட்டு வர, நானும் எவ்வளோ தூரம் தான் கேட்டுட்டு வரேன்னு பார்க்குறேன். மாமா உங்கள் தோள் மேலே நான் கை போட்டுக்கிறேன். உன்னால பைக்ல கூட்டிட்டு வரதே பெரிய விஷயம், இதுல தோல் மேல வேற கை போட்டுக்கிறேங்கிறியா? பேசாம உட்காந்துட்டு வரி சந்தியா, நீ ரொம்ப டென்ஷன் படுத்துற, நான் சொல்லிட்டேன். மாமா அப்புறம் நான் கீழே விழுந்துட மாட்டேனா? அதான் உங்கள் தோள் மேலே கை போட்டுக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் பாருங்கள் திடீர்னு பிரேக் போடுவீங்க, அப்போ நான் கீழே விழுந்துருவேன் தானே, அதனால தான் உங்கள் தோள் மேலே கை போடுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் பிரேக் போற மாதிரி இருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டே போடுறேன், புரியுதா? ஏ சந்தியா, இப்ப எதுக்கு சாஞ்சு உக்காந்துக்கிட்டு இருக்க? நிமிந்து கேப் விட்டு உக்காருன்னா சாஞ்சுக்கிறான் வந்து, எப்படி பைக் ஓட்டுறது? மாமா தோள் மேலே தானே கை போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, சாஞ்சு உட்காரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை தானே. நான் சாஞ்சு தான் உட்காந்துட்டு வருவேன், நீங்கள் வண்டி ஓட்டிட்டு தான் போகணும், பார்த்துக்கோங்க. பேசுவ எப்படி பேசுறாங்க பாரு. நல்லா வாய் அடிக்கிறாடா என்கிட்ட. என் மாமன்கிட்ட வாயை அடிக்காத நான் யாருக்கிட்ட போய் வாயை அடிக்கிறது சொல்லுங்கள்? அதனால தான் உங்ககிட்ட வாயை அடிக்கிட்டே இருக்கேன். ஏ சந்தியா, அந்த வாய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுடி. ஆண்டி இப்படி பேசிக்கிட்டே வர, நீ பேசிக்கிட்டே வர்றதுனால என்னால் வண்டி கூட ஓட்ட முடியல, ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் பேசாம வாடி ப்ளீஸ் டி. மாமா என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா, அதனால தான் உங்களால் வண்டி ஓட்ட முடியலையா? சரிங்க மாமா, உங்களுக்காக வேணா நான் பேசாமல் வரேன் கொஞ்ச நேரம். ஏ சந்தியா, என்னால முடியலடி, உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியலடி. கொஞ்ச நேரம் பேசாம வாடி ப்ளீஸ் டி. டேய் கௌதம் அண்ணா, சின்ன பொண்ணு அக்கா, சொர்ணா அக்கா, அம்மாலாம் வரேன்னாங்க, அதுக்குள்ள நீ கார் எடுத்துட்டு கிளம்பிட்ட. டேய் கார்த்திக், அம்மா ஃபோன் பண்ணாங்க, சின்ன பொண்ணு அக்கா, சொர்ணா அக்கா, அம்மா 3 பேர் ஸ்கூட்டியில் வந்துடுறாங்களாம், நம்மள முன்னாடி போக சொன்னாங்கடா. ஓ அப்படியாடா, சரிடா அண்ணா. ஏ ராதா, நான் அங்கே வந்து உட்காரேன், கார்த்திகை இங்கே அனுப்பு, கௌதம் கூட உட்காந்துட்டு வரட்டும். கௌரி அக்கா நான் வரமாட்டேன்பா, நான் மாமா கூட தான் உட்காந்துட்டு வருவேன். ஏ கௌரி, இப்ப எதுக்குடி அவளை வம்புக்கு இழுக்கிற? அவ பாட்டுன்னு கார்த்திக் கூடயே உட்காந்துட்டு வரட்டும், நீ எதுக்குடி அவளை இங்க கூப்பிட்டு உட்கார வைக்க பாக்குற? ராதா சும்மா தாண்டி சொன்னேன், உண்மையானே சொன்னேன்னு நினச்சிக்கிட்டியா? நீயும் மாமன் கார்த்திக் கூடயே உட்காந்துட்டு வாடியம்மா. டேய் கார்த்திக், நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம்டா, நானும் கௌரியும். நீங்க என்னடா கண்ணாலே பேசிக்கிட்டு வரீங்க? பார்த்தீங்களா கௌதம், என் தங்கச்சியை நான் ஒரு குழந்தையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது அவள் ஒரு கல்யாணத்துக்கே ரெடி ஆயிட்டான்ட்டு. நான் மட்டும் என்ன கௌரி, என் தம்பி இது வரைக்கும் ஒரு குட்டி தம்பியா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நம்ம 2 பேர் வீட்லயும் பேசி எப்படிதான் நான் சம்மதம் வாங்கி இவங்க 2 பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு ஒன்னும் எனக்கு தெரியல. அங்க பாருங்க கௌரி, அவங்க 2 பேரையும் இவங்க கல்யாணத்தை பத்தி எப்பறம் வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்குறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஏ ராதா, அண்ணனும் அண்ணி அந்த சீட்ல உட்காந்து இருக்காங்களேன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் உனக்கு பயம் இருக்கா? என்ன கண்ணாலே சாப்பிடுவ போல இருக்கேடி நீ. ஆமா, நான் அப்படிதான் என் மாமனை பார்ப்பேன். என் மாமனை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, பாத்துக்கங்க. ஓ அப்படியா ராதா, சரி. நீ எந்த தாவாணி பாவாடை போட்டாலும் சூப்பரா இருக்கே, அது எப்படி? ஏதாச்சும் ரகசியம் இருக்கா என்ன? ஆமாங்க மாமா, ரகசியம் இருக்கு. ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா தான் சொல்லுவேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட அந்த ரகசியம் என்னன்னே சொல்லுவேன். ஏ ராதா ப்ளீஸ் டி, என்ன ரகசியம் சொல்லுடி, இந்த மாமனும் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன் மாமா. அது இல்லாம பக்கத்துல அக்காவும் மாமாவும் இருக்காங்க, நான் எப்படி மாமா சொல்ல முடியும்? ராதா, அவங்க காதுல விழாத மாதிரி மெதுவா சொல்லு, புரியுதா? சரிங்க மாமா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் அந்த ரகசியம் என்னன்னு இப்ப சொல்ல போறேன் உங்ககிட்ட. அது வாங்கலாம் மாமா, என் நெத்தியில நான் வைக்கிற பொட்டும் உங்களுக்காக தான், நான் என் கையில போடுற வளையலும் உங்களுக்காக தான், நான் தலை சீவி பூ வச்சாலும் அதுவும் உங்களுக்காக தான், நான் விதவிதமாக தாவணி பாவாடை போட்டாலும் அதுவும் உங்களுக்காக தான், நான் காலில் போகிற கொலுசும் உங்களுக்காக தான். ஒன்று உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பார்த்து பார்த்து நான் போடுவேன் மாமா. அதனால தான் உங்கள் கண்ணுக்கு நான் அழகாக தெரிகிறேன்.
ஓ, இதுல இவ்வளோ விஷயம் இருக்கா ராதா? எனக்கே இப்பதான் தெரியுதுன்னு பாத்துக்கியேன். ஆமாங்க மாமா, எல்லா ஒய்ஃபும் என்ன நினைப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிற மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுதான் நானும் பண்ணேன். என்னோட மாமனுக்காக நான் ட்ரெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓய் முட்டைக்கண்ணி, நீ இப்படிலாம் பேச பேசதாண்டி உன் மேல எனக்கு ஆசை அதிகமாகுது, பாசமும் அதிகமாகுது, நேசமும் அதிகமாகுதுடி உன் மேல. உன்னை ரொம்ப நான் நேசிக்கிறேன்டி முட்டைக்கண்ணி. மாமா, நானும் உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறேன் மாமா. ஏ கௌரி, அங்க பாருடி, கார்த்திக் தோல் மேல ராதா எப்படி சாஞ்சிட்டு வரான்னு. நீயும் இருக்கியே. கோதம் மாமா, நான் தோல் மேலெல்லாம் ஒன்றும் சாஞ்சிட்டு வர மாட்டேன், ஆனால் தோலை உரிச்சிருவேன். பார்க்குறீங்களா எப்படி உரிக்கிறேன்னு? கௌரி அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க, பாவம் கௌதம் மாமா. கௌரி அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணன் தோலை நீங்க உரிச்சிருவீங்க போல இருக்கே. அடி பாவி கௌரி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? என் தம்பி முன்னாடியும் ராதா முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டியாடி. கௌதம் மாமா, சாரி மாமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் மாமா. மாமா, நான் உங்களை கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ண போறா சொல்லுங்க? இதுக்கெல்லாம் நீங்க கோச்சிக்கிட்டா நான் என்ன மாமா பண்றது? ஏ கௌரி, நான் உங்ககிட்ட கோச்சிக்கலடி, சும்மா கோவப்படுற மாதிரி நடிச்சேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால கோச்சிக்க முடியுமா சொல்லு? அப்பாடா கௌதம் மாமா, கௌரி அக்கா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னு நாங்க உடனே பயந்துட்டோம். ஒரு வழியா நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டீங்க. அப்பாடா, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஓய் ராதா பொண்டாட்டி, இங்க பாருடி, நிமிந்து பாருடி என்ன. மாமா போங்க, நான் பார்க்க மாட்டேன், உங்களை பார்க்க மாட்டேன். நான் எனக்கு வெக்கமா வருது, நான் பார்க்க மாட்டேன். ஓய் பொண்டாட்டி, நீ மட்டும் இப்ப என்ன நிமிந்து பார்க்கல, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது பாத்துக்கா. மாமா, நிமிர்ந்து பார்க்க முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சின்ன பொண்ணு, எதுக்கு ஒரு ஆள் வரான் பாரு, அவன் மேல மோதிடாத, ரோட்டை பார்த்து ஓட்டு. அடே கண்ணு என்ன மண்டையில வச்சிருக்கா? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட மாட்டா? என் வண்டியில வந்து மோதுறா? தாமா, நீங்க வந்து என் வண்டியில மோதிட்டு பழியெல்லாம் தூக்கி ஏமல போடுறீங்களா? யோ, உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். புஷ்பாக்கா, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி தானே ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஆமா நீ சின்ன பொண்ணு, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க பார்த்தா ஞாபகம் இல்ல. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சந்தைக்கு போனப்போ உன் பேக ஒருத்தன் ஆட்டைய போட்டு போனவன்ல, அவன் தாண்டி இவன். அப்பவே நான் நினைச்சேன், மூஞ்சி கோணல் மணலா இருக்கே, நம்ம இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம். அடே திருட்டு பையில, என் பேக் அன்னைக்கு நீ தானே தூக்கிட்டு வந்தேன், இப்போ தானே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தாமா, நெட்ட பொம்பளை தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? அப்புறம் உன் பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவோம் பாத்துக்கா. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடே, நான் பார்க்க தான் பொம்பளை, ஆனா நிஜத்துல நான் ஆம்பளை மாதிரி சண்டை போடுவேன். வரியாடா சண்டைக்கு? வாடா வாடா வாடா. ஏ சின்ன பொண்ணு, அன்னைக்கு போட்டு அவனை அடிச்சு வெளுத்தல, அதே மாதிரி இன்னைக்கு வெளுத்து விடுறி, அப்பதான் இவன் திருந்துவான். ஏ சின்ன பொண்ணு, அப்புறமா இவனை பார்த்து சண்டை போட்டுக்கங்கடி. என் மவன மருமகளா வந்துட்டு இருப்பாங்கடி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அங்க வர போகணும்டி. ஏன்டி இப்படி என் உயிரை வாங்குறீங்க? என் மவன் கூட கார்ல போலான்னு சொன்னதுக்கு ஸ்கூட்டில போலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கியாடி. ஏக்கா புஷ்பாக்கா, கொஞ்ச நாள் நீ பேசாம இருக்கான். இவன் என்னமோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். நான் என்ன அமைதியா இருக்கணுமா? நான் யாருன்னு உனக்கு காமிக்க வேணாம். இங்க பாருங்க, தேவையில்லாம ஒம்பழுத்துட்டு இருக்காதீங்க. நீங்களும் வந்து இடிச்சிங்க, நானும் வந்து இடிச்சேன், சமாதானமா போயிடலாம். அதை விட்டுட்டு ஒம்பழுத்துட்டு இருக்காதீங்க, புரியுதா? யோ, சமாதானமா போயிடலான்னு சொல்ற, நீ தானே வந்து மோதனா? என்னமா நாங்க வந்து உன் மேல மோதுற மாதிரி ரெண்டு பேரும் சமாதானமா போயிடலான்னு சொல்ற? இங்க பாருங்க, நான் கடைசியா கேக்குறேன், எனக்கு வழியை விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. தேவையில்லாம நீங்க என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்துங்க. டேய், உனக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். திருட்டு தானே போற? திருட்டு பையனுக்கு என்னடா அவசர வேலை கிடக்குது? அவசரமா போய் திருட்டு தானே போற? இந்தாம்மா, குந்தாணி மாதிரி உக்காந்துருக்கிய குண்டு பொம்பளை, அந்த நெட்ட பொம்பளை கிட்ட சொல்லுமா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுமா, நான் கிளம்பணுமா. தேவையில்லாம அந்த நெட்ட பொம்பளை பேசிட்டு இருக்கு. நான் 3 பேர் பல்ல தட்டி கையில கொடுத்துருவோம் பாத்துக்கா. டேய், தைரியம் இருந்தா புஷ்பாக்கா மேல கை வைடா பார்க்கலாம். உன் கையை முறிச்சு என் புஷ்பாக்கா அடுப்புல வச்சிருவாங்க பாத்துக்கா. அடியே சின்ன பொண்ணு, அந்த திருட்டு பையன் கூட நின்று சண்டை போடுறது இல்லாம அவங்க கூட என்ன கோத்துட பாக்குறியாடி? என் பக்கத்துல உட்காந்துருக்கே சொர்ணம், அது பேர் சொர்ணம் தான். ஆனா சொர்ணாக்கா மாதிரி சண்டை போடுடா பாக்குறியாடா? ஏய் சொர்ணா, போய் சண்டை போடுறியா அவன் கூட? ஏமா தாயே, சின்ன பொண்ணு என்னால சண்டை போட முடியாது, நான் நடந்தே போய்க்கிறேன். புஷ்பாக்கா வரீங்களா? என்ன நம்ம நடந்தே போய்க்கலாம். சின்ன பொண்ணு வேணா அந்த திருட்டு பையன் கூட சண்டை போட்டுட்டு மெதுவா வரட்டும், வாங்க நம்ம போலாம். பாத்தீங்களா, இந்த திருட்டு பையன்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆக பாக்குறீங்க. இதான் நீங்க என் மேல வச்சிருக்க பாசமா? டேய், என் ஃப்ரெண்டுகளுக்காக இன்னைக்கு நான் உன்னை விடுறேன்டா, தப்பிச்சு போய்க்கடா. இன்னொரு வாட்டிக்கு என் கண்ணுல பட்டன்னு வச்சுக்கா, உன்னை அப்படியே பறக்க விட்டுருவோம் பாத்துக்கா. பார்க்கலாம் யாரு பறக்க விடுறான்னு. சரி, ரெண்டு பேரும் பத்திரமா என்ன புடிச்சுக்குங்க, நம்ம கிளம்பலாம்.